ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா OnePlus 9. OnePlus தரப்புலேருந்து வந்த 80 ஃபோனை தொடர்ந்து அடுத்து 9 ப்ரோ ஃபோனை டிசம்பர் மாதம் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறதா OnePlus தரப்புலேருந்து ஒரு சின்ன லீக்ஸ் வந்திருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன் ஃபியூச்சர் என்ன கொண்டு வர போகிறாங்க அதை பற்றி தான் ஒரு சின்ன லீக். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏ காய்ஸ், என் பேர் முரளி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூல் டெக் பாஸ் யூடியூப் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். OnePlus 9ஓட ஸ்பெசிஃபிகேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன 8GB RAM வேரியண்ட்டில் வருது. ப்ராசஸை பொறுத்தவரை குவாட்காம் Snapdragon 865+ ரன் ஆகிட்டுருக்கு. ரியர் கேமரா பொறுத்தளவில் 64 MP ப்ளஸ் 16 MP ப்ளஸ் 8 MP கேமராவில் ட்ரிபிள் கேமராவில் வந்துட்டுருக்கு பேக் சைடில். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தளவில் 32 MP மெகா பிக்சல் கேமராவில் வருது. இதோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு லாங் லாஸ்டிங் பேட்டரிங்க 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா 6.55 இன்ச்சஸில் இதாக இருக்குது. இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு 10ல் ரன் ஆகிட்டுருக்கு. இதில் சிம் ஸ்லாட் பார்த்திங்கன்னா டூயல் சிம்மு, ஒன்று நானோ ஒன்று ரெண்டுமே நானோ யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. 5G சப்போர்ட்டோட இது வருது. இது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்தவரை ஃப்ரண்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்க்ரீனோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 180 + 2400 பிக்சலில் இருக்குது. இது ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:0.9 இருக்குது. இது பஞ்சுவல் டிஸ்பிளே. இது ஒன்று பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 4.02 ppi. இது ஒரு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே. ஸ்க்ரீன்ஸ் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா கொரோனா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ராசஸரை பொறுத்தவரை ஆக்டா கோர் 3.1 இதில் இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு, ரேமு, இந்த மாதிரி இன்டர்னல் மெமரி 120 GB வேரியண்ட்டில் இருக்குது. ஃப்ளாஷை பார்த்தீங்கன்னா இதில் புது விதமாக இப்போ LED ஃப்ளாஷ் கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இல்லை ஒரு அல்ட்ரா பிக்சல் BSI இமேஜ் சென்சார் பயன்படுத்தியிருக்காங்க. அதோட குவாலிட்டியை பொறுத்தளவில் பிக்சர் குவாலிட்டி ரொம்ப அசத்தலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒய்ஃபை, ப்ளூடூத்து, NFC, இந்த மாதிரி GPS, இந்த மாதிரியா எப்பவும் உள்ள மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதில் ஆடியோ குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அதர் சென்சார் எப்படின்னா லைட்டிங் சென்சாரு, ப்ராக்சிமிட்டி சென்சாரு, மற்றபடி எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.